ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் சச்சின். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தைப்பூசம். தைப்பூசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தைப்பூசம் எதனால கொண்டாடுறாங்க? தைப்பூசம் எப்பயிலேருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க? தைப்பூசத்துக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்மந்தம்? இது மாதிரி தைப்பூசத்தை பற்றி பல தெரியாத சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தைப்பூசம் தைப்பூசம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தை மாசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர்ற அன்னைக்கு தான் தைப்பூசமே கொண்டாடுறாங்க. தைப்பூச அன்னைக்கு தான் இந்த உலகம் தோன்றுனதாகவும், தைப்பூச அன்னைக்கு முதல் மனிதன் தோன்றுனதாகவுமே சில பேர் சொல்றாங்க. இந்த தைப்பூசத்துக்கும் முருகருக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, ஞானப்பழம் தராதனால முருகர் வந்து கோச்சிக்கிட்டு பழனியில ஆண்டியா இருக்காரு. அவரோட ஆறுபடை வீட்டுல 3வது வீடான பழனியில அங்க கோச்சிக்கிட்டு ஆண்டியா இருக்கிறப்போ, சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து வந்து முருகரை சமாதானப்படுத்துறதுக்காண்டி வர்றாங்க. அங்க வந்து முருகர்ட்ட வந்து, "நீனே ஒரு ஞானப்பழம் நீ. உனக்கு எதுக்கு ஞானப்பழம்?" அப்படின்னு சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றாங்க. பழம் நீன்னு சொன்னதுனாலயே அந்த இடத்துக்கு பழனின்னு பேர் வந்ததாகவும் சொல்றாங்க. சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன்ங்கிற 3 அரக்கர்கள் இருந்திருக்காங்க. இந்த 3 அரக்கர்களும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து நிறைய வரத்தை பெற்று தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. தேவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி சிறையில் அடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க தேவர்கள் பொறுக்க முடியாம சிவபெருமான்கிட்ட போய் சொல்லி, சிவபெருமான் வந்து அவங்கள அழிக்கிறதுக்காக அவர் நெற்றிக்கண்ணுல இருந்து 6 அக்னி ஜுவாலையா விட்டுருக்காரு. இந்த 6 அக்னியுமே 6 குழந்தையா மாறியிருக்கு. இந்த குழந்தை வேற யாரும் கிடையாது, முருகர். இந்த குழந்தை எல்லாமே 6 கார்த்திகை பெண்கள்ட்ட வளர்றதுக்காக குடுக்குறாங்க. அவங்க வந்து போர்க்கலை, கல்வி, ஞானம்ங்கிற மாரி நெறைய கலைகள அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அதனாலேயே அந்த முருகருக்கு கார்த்திகேயன்னு இன்னொரு பேர் இருக்கு. ஒரு நாள் இந்த 6 குழந்தையும் பார்வதி தாய் வந்து ஒண்ணா சேர்த்து கட்டி அணைக்கிறப்போ, அந்த குழந்தை எல்லாமே ஒண்ணா சேர்ந்து ஒரு உருவமா மாறி 6 முகத்தோட காட்சியளிச்சதுனால, அந்த முருகருக்கு ஆறுமுகன்னு இன்னொரு பேருமே இருக்கு. முருகன் ஆண்டியா பழனியில இருந்துகிட்டு இருந்தப்போ, இந்த அரக்கர்கள அழிக்கிறதுக்காண்டி பார்வதி தாய் வந்து ஞான வேல முருகருக்கு குடுத்துருக்காங்க. முருகர் வேற, வேல் வேறன்னு கிடையாது. 2மே ஒண்ணுதான். அதனால தான் முருகருக்கு வேலவன்னு இன்னொரு பேரும் இருக்கு. அரக்கர்கள அழிச்ச நிகழ்ச்சி வந்து எங்க நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர்ட்ட நடந்திருக்கு. அங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் அந்த இடத்துல வந்து சூரசம்ஹாரம்ங்கிற நிகழ்ச்சி ரொம்பவே ஃபேமஸா இப்ப ரீசென்ட்டா நடந்துச்சு. உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்புறேன் முருக பக்தர்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த சூரசம்ஹாரம் வந்து இந்த 3 அரக்கர்களையும் அழிக்கிற நிகழ்ச்சி தான் அங்க சூரசம்ஹாரமா திருச்செந்தூர்ல நடக்குது. தைப்பூச அன்னைக்கு முருகர் வழிபாடு வந்து எல்லா கோயிலோடையும் பழனியில ரொம்பவே ஃபேமஸா நடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் முருகருக்கு பார்வதி தாய் வந்து ஞான வேலை குடுத்துருக்காங்க. அதனால தான் அங்க பழனியில தைப்பூசம் ரொம்பவே ஃபேமஸா கொண்டாடுறாங்க. தைப்பூச அன்னைக்கு முருகருக்காக நெறைய பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து 48 நாள் விரதம் இருந்து துளசி மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து பால் குடம், காவடி, அலகு குத்துறதுன்னு வழிபாடு செஞ்சு இன்னைக்கு தைப்பூச அன்னைக்கு முருகர் வழிபாடு செய்றாங்க. தைப்பூசம் இப்ப ரீசெண்டா கொண்டாடுற விழாலாம் கிடையாதுங்க. 1000, 1500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே தைப்பூசம் கொண்டாடி இருக்காங்கன்னு இலக்கிய நூல்கள் பல இலக்கிய நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இந்த தைப்பூச அன்னைக்கு தான் சிதம்பரத்துல சிவபெருமானும் பார்வதியும் நடனமாடி ஒண்ணா நடனமாடி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. அதனாலேயே தைப்பூச அன்னைக்கு பல சிவன் கோயில்ல சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்வாங்க. நீங்களும் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. நவகிரகத்துல குரு பகவானோட நட்சத்திரம் வர்றதுனால தான் தைப்பூசம். இன்னைக்கு குரு வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்த ஸ்டார்ட் பண்றது எல்லாமே இந்த தைப்பூச அன்னைக்கு ரொம்பவே நல்லதுன்னு பெரியவங்க அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. வள்ளலார் தைப்பூசத்தன்னைக்கு தான் ஜோதியா மாறி கடவுளோட இணைஞ்சிருக்காரு. அதனாலேயே வடலூருக்கு பக்கத்துல உள்ள மேட்டுக்குப்பத்துக்கு வள்ளலாரை தரிசனம் பண்றதுக்காண்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் வள்ளலார் வழிபாடு பண்றதுக்காண்டி இன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு வள்ளலாரை வழிபடுறதுக்கு போறாங்க. தைப்பூசம் இங்கன்னு மட்டும் இல்லைங்க. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மொரீஷியஸ், சுமத்ரா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கான்னு பல நாட்டுல ரொம்பவே ஃபேமஸா கொண்டாடுறாங்க. மலேசியா முருகங்களை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்க ரொம்பவே ஃபேமஸா கொண்டாடுவாங்க. இது மாதிரி தைப்பூச அன்னைக்கு பல இடத்துல முருகர் வழிபாடு ரொம்பவே ஃபேமஸா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.